ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறது, நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற, வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்திற்கு அவர் முடிவை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிறபடினாலே அவர் நிச்சயமாகவே காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். வேதம் சொல்கின்றது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்று. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக நம்பி தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையை விட்டு விலகாமல் இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அவர் அந்த முடிவை கொடுப்பார். உங்களுடைய வேதனைக்கு ஒரு முடிவை அவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறார். வியாதிக்கு ஒரு முடிவை அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய துக்கத்திற்கு முடிவு இன்றே காணப்போகிறீர்கள். உங்களுடைய சோதனைக்கு கர்த்தர் அவர் முடிவை கொடுக்க போகிறார். உங்களுடைய தனிமைக்கு அவர் முடிவை கொடுக்க போகிறார். உங்களுடைய போராட்டத்திற்கு அவர் ஒரு முடிவை கொடுக்க போகின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவருடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக நம்பி, ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நீர் எனக்கு இந்த நாளில ஒரு முடிவை கொடுக்க போகிறீர், நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய வார்த்தையை நான் முழுவதுமாக நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் தகப்பனே, யாரெல்லாம் துக்கத்தில் இருக்கிறார்களோ, வேதனையில் இருக்கிறார்களோ, கண்ணீரில் இருக்கிறார்களோ, சோதனையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, தனிமையாக நான் இருக்கிறேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் இந்த நாளிலே நீர் ஒரு முடிவை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாவற்றுக்கும் இந்த நாள் ஒரு முடிவின் நாள் ராஜாவே. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று நாம் அறிக்கை செய்கின்ற போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் படுகிற பாடுகளுக்கு அவர் முடிவை கொடுக்க உண்மையுள்ள தேவனா இருக்கின்றார். நம்புவோமா? விசுவாசிப்போமா? தேவனிடத்தில் நாம் கேட்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, பல வருடங்கள் ஆகியும் அப்பா, இந்த பாடுகளில் இருந்தும், வியாதியில் இருந்தும், கஷ்டத்தில் இருந்தும் கர்த்தாவே, ஆண்டவரே, துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீர் அதற்கு ஒரு முடிவை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒருவேளை வியாதி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தனிமையின் பாதையிலே இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நீரே அவர்களுக்கு துணையாக இருங்க ராஜாவே. துக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு துக்கத்தை மாற்றி நீர் சந்தோஷத்தை கொடுப்பீராக. சோதனையில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறவருக்கு நீர் ஆண்டவரே சோதனையை தப்பித்து கொள்ள அவர்களுக்கு ஆண்டவரே நீர் வழியை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்திடலாம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.